ஒரு டைரக்டர் மட்டும்தான் சூஸ் பண்ணுவாங்க. யூனிட்டோட வந்தார். எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நாங்க ஊமை வெளிகள் பண்றது, ஊமை வெளிகள் பார்த்த எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஊமை வெளிகள் இணைந்த கைகள் அதோ ஆமா, இணைந்த கைகள் பார்க்கும்போது ஒரு டீமா யங்ஸ்டரா ஒர்க் பண்ணோம். அந்த ஆர்வம் இவங்கிட்ட பார்த்தேன், அந்த புதுமை இவங்கிட்ட அது பார்த்தேன். ஸ்கிரீன் பிளே நான் பண்ணியிருக்கேன். இவங்க கூட டிராவல் பண்ணி இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு சமுதாயத்துக்கு என்ன தேவை, திருப்பூர்ல இருந்து ஒருத்தர் ஒரு யங் கேர்ளு, படித்த கேர்ளு சென்னைக்கு போனா என்ன மாதிரி எல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க, எந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, அது கூட நான் இந்த படத்துல இவர் சொன்னனால அரசியலுக்கு ஒரு கும்பிடு. ஓகே, அது நான் பண்ணிட்டேன். இப்போ நான் அது அந்த பக்கமே பார்க்கறது இல்லை. யார் இருந்தாலும் மக்களுக்கு நல்லது பண்றது யாரா இருந்தாலும் அவங்கள ஆதரிப்போம். அதுல என்ன இருக்கு என்ன ஏது அதை பத்தி நான் ஆராய்ச்சி பண்றது இப்போ மைண்டே போடல. ஏன்னா அது ஒரு ஆழமான விஷயம், உங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அரசியல் பத்தி பேசாம அக்கேனம் பத்தி பேசுவோம். அக்கேனம் இந்த படம் நிச்சயமா உங்களை கொடுத்த காசுக்கு 100க்கு 100 வசூல் இருக்கு. இல்ல, போதை பொருளுக்கு இதுலயும் நாங்க கொஞ்சம் டச் பண்ணிருக்கோம், அதெல்லாம் தப்புன்னு. ஸோ இது சினி இல்லை, யாரு பண்ணாலும் தப்பு தான். ஸோ அது தனிப்பட்ட ஒரு நபரோ இல்ல தனிப்பட்ட இந்த இதை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதான் சொல்றேன். நீ இப்போ உங்களுக்கு இந்த வார்த்தை தெரியுமா? தெரியல. ஸோ தமிழ்ல இது மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஸோ அந்த வார்த்தையை டைரக்டர் எடுத்துட்டு வரும்போது எனக்கு அது பிடிச்சிச்சு. இதுக்கு சாதாரணமா ஏதாவது ஒரு பேர் சொல்லலாம். இப்போ பேர் சொன்னா என்ன ஏன் சொன்னேன்னு சொல்லுவாங்க. டாட்ஸ் சொல்லலாம், ஏதாவது ஒரு ஜீன்ஸு, ஓகே பேகீஸ், இது மாதிரி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியா புரிஞ்சிடும். ஓகே டாக்ஸி அப்படின்னு வச்சுட்டா புரிஞ்சிடும். ஆனா இதுக்கு ஒரு வார்த்தை தமிழ்ல இருக்கு. 3 பேரோட ஒரு கதைய லிங்க் பண்ணி அக்கண்ணாக்கு இன்னொரு வார்த்தை இருக்குன்னே பாதி பேர், நிறைய பேரு தெரியாது. அவரு இதை ஆராய்ச்சி பண்ணி எடுத்துட்டு வரும்போது எனக்கும் புதுசா இருந்துச்சு. சரி, தமிழை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம், எல்லாரும் தமிழ் என் மூச்சு என் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற காலகட்டத்துல நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்லுவோம். இது பெரிய விஷயமே இல்லை. பட் அந்த வார்த்தை நல்ல ஒரு வார்த்தை, இது போய் சேர்க்கிறது உங்க கையில தான் இருக்கு.